பெண்ணே நீ அழகானவள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்பிக்கை டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் பெண்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இது. கண்டிப்பாக ஆண்டவர் பெண்களுக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தை புரிந்து கொண்டால் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்கலாம். நம்மளுடைய உள்ளான அழகை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வெளியான அழகு நம்ம எப்போவுமே அது நிரந்தரம் இல்லை, அது நம்மளுக்கு வேணும் தான், நம்ம அதில் ரொம்ப அக்கறை செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது அந்த உள்ளான ஒரு அழகு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கூட இருக்கிற உறவுகள் நம்மளை நேசிக்கிறதும் அந்த உறவுகள் நிரந்தரமாக நம்ம கூட தங்கி இருக்கிறதுக்கும் காரணம் நம்மளோட உள்ளான அழகு தான். உள்ள மட்டும் அழகான குணாதிசயங்கள், அழகான எண்ணங்கள், இல்லை அழகான யோசனைகள், இப்படி நிறைய காரியங்கள், நிறைய அழகான மதிப்பீடுகள் நம்மளுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம கூட நெடுநாள் அவங்க கூட வருவாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளில், நம்மளோட கஷ்டமான நேரத்தில் நமக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய நேரம் பெண்கள் அந்த அழகை குறித்து, அதாவது உள்ளான அழகை குறித்து அக்கறை இல்லாத இருக்கிறனால தான் எனக்கு உறவுகளில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை. 2 பெண்கள் சேர்ந்தாலே எங்கள் ஒரே ப்ராப்ளம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்காதுங்க. ஆனால் 2 பெண்கள் சேர்ந்துட்டா அவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த உள்ளான மனுஷி இல்லை உள்ளான இருக்கிற அந்த அழகு நம்ம மெருகூட்டுறதே கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம அந்த அழகான எண்ணங்களையோ இல்லை அழகான கேரக்டர்ஸையோ ஆட்டிடியூட்ஸையோ நம்ம வளர்த்து கொள்ளுகிறதே கிடையாது. உள்ளே நம்ம முறுமுறுக்கிறது, குறை பேசுகிறது. 2 பெண்கள் சேர்ந்தாலே 3வது ஒரு நபரை குறித்து என்ன அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்க அப்படி சரியில்லை, அவங்க வீட்டில் என்ன நடந்து தெரியுமா, இப்படி ஒரே காசிப்பு. இது நம்மளோட உள்ளான அழகை அலங்கோலமாக காட்டுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பெண்கள் நம்ம வித்தியாசமாக இருக்கணுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பெண்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். பவுல் சொன்ன இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், என்னாலும் இதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் தன்னம்பிக்கையை விட கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து அவர் அழைத்த அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் செய்கிறது நம்ம மூலமாக பெரிய விஷயமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு அழகான கனவு வைத்திருக்கிறார். பெண் ஆண் 2 பேருக்குள்ளேயும் கனவு வைத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களும் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க, ஆண்களும் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க. பெண்களும் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க, ஆண்களும் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ ஆண்டவருடைய பார்வையில் 2 பேருமே தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தான், வித்தியாசம் இல்லை. நம்ம ஒரு ஆண் ஆதிக்கம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறனால எப்பொழுதுமே சாதனைகளும், எப்பொழுதுமே வெற்றிகளும், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை வரலாறு படைக்கணும்னா அது ஆண்கள் தான் படைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியும், அதற்கு பெண்கள் எப்போதுமே சப்போர்ட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி வைக்கல. சில நேரம் நம்மளை சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ண வைக்கிறாரு, சில நேரம் நம்மளோட லீட் ரோலை ப்ளே பண்ண வைக்கிறாரு. இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, இயேசு எப்போ என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், அவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறாரோ, இல்லை அவர் என்ன கனவை எனக்குள்ளே வைத்திருக்கிறாரோ, என்ன தரிசனத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அதற்கு என்னை பலப்படுத்துவார். எல்லா காரியத்துக்கும் பலப்படுத்த மாட்டார், சரியா? எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆண்டவர் பலன் கொடுப்பார்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எதற்கு நம்மளை அழைத்து இருக்கிறாரோ, என் மகள் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதற்கு நம்மளை என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எஸ்தர் ராஜாத்தியை ராஜா முன்னால் நிற்கவும், யூதர்களுக்காக பரிந்து பேசவும், யூதர்களுக்கான ஒரு திரும்ப அவர்களுடைய ஜீவனுக்கான ஒரு புது வாழ்வை பெற்று தரவும் எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜா முன்னால் நிற்கும்படியாக தேவன் பலப்படுத்தினார். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சவாலான நிகழ்ச்சி. அதாவது நம்ம இன்றைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னால் போய் நின்று தன்னுடைய ஒரு கூட்ட மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியம்.
சரியா? அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போவாவது ஒரு ஜனநாயக ஆட்சி இருக்குது. ஆனால் அரசாட்சியில் அப்படி இல்லை. அரசர் வந்து செங்கோல் நீட்டலைன்னா அவங்கள தான், அவங்க யார் வந்து நிற்கிறாங்களோ உங்களை தலையை வெட்டிடுவாங்க. அப்போ எஸ்தருக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து, ராஜா முன்னால் நின்று ஞானத்தை கொடுத்து பலப்படுத்தி அந்த காரியத்தை செய்து முடித்தார். அப்போது என்னை எதற்காக கிறிஸ்து பலப்படுத்துகிறார் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு அழைப்பு வச்சுருக்காருங்க. அது பெண்கள் ஆண்கள் அப்படின்னே இல்லை, கண்டிப்பாக பெண்களாகிய நமக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே ஒன்று தான். இந்த ஒன்று தாங்க நம்மளுக்குள்ள ஒரு காலிங் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து முடிக்க வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. நம்ம முன்னால் ஒரு பர்பஸ் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல படைக்கலை. இந்த உலகத்துக்கு நம்ம சும்மா ஒரு விசிட்டராக வந்துட்டு போகல, ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டு போகல, நானும் வந்தேன் இருந்தேன் அப்படின்னு போகிறது இல்லை. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துட்டு போகணும். இந்த மேரி கியூரி அப்படின்றவங்க தன் கணவனோடு இணைந்து மெர்க்குரி அப்படியே கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், அவங்களுடைய வரவே இந்த உலகத்தில் இந்த ஒரு காரியத்தை கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அப்போது பெண்ணாகிய உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதற்கு தான் அவர் என்ன பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, உன்னை பலப்படுத்துகிற இல்லை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னை பலப்படுத்துகிற அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்ல போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ்லினை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ரோஸ்லினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் என்ன காரியத்தை நம்ம இருதயத்தில் ஒரு வாஞ்சியாக, ஆசையாக, கனவாக, ஒரு தரிசனமாக வைக்கிறாரோ அதை தொடங்கினார்னா அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அதை போட்டு டெய்லி நம்மளுடைய பிரச்சனைகளில், நம்ம வீட்டு வேலைகளில் அதை அப்படியே பின்னால் தள்ளி வச்சுருக்கோம். ஆண்டவர் அதை கொண்டு வரும்படி அதை அழைக்கிறார் இல்லை, அதை ஞாபகப்படுத்துகிறார். இங்கே பாரு, உன்னை எதற்காக நான் அழைத்திருக்கிறேன், அந்த தேவையான ஒன்றை உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாமல் வேறு எதோ மார்த்தாளை குறித்து பல காரியங்களை குறித்து கவலைப்படுறேன். பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, இவங்க எப்படி உடுத்தியிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. உனக்குள்ள ஒரு காரியத்தை வைத்திருக்கிறேன், அதற்கு நான் உன்னை பலப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உனக்குள்ள அந்த வாஞ்சியை வைத்த நான் துவங்கின ஒரு காரியத்தை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதை முடிப்பதற்கு நீ வருகிறாயான்னு சொல்லி கேட்குறார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வில்மா ருடோல்ஃப் அப்படின்ற ஒரு சகோதரி, ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறாங்க. அமெரிக்க தேசத்தில் டெனசா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. 22 குழந்தைகள் அவங்க வீட்டில், இவங்க 20வது குழந்தை. இவங்க பிறந்ததும் அவங்களோட இடது காலில் போலியோ அட்டாக் ஆகி டாக்டர் சர்டிஃபை பண்ணிட்டாங்க. பல டெஸ்ட்டுக்கு அப்புறம், பல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3-4 வயது இருக்கும்போது சொல்லிட்டாங்க, குழந்தையால் நடக்கவே முடியாது, அவள் நகண்டு நகண்டு தான் செல்லணும், இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த குழந்தை வீட்டுக்கு வரா, அது அவளும் கேட்குறா, தன்னால் நடக்க முடியாது அப்படின்றத தாயால் தாங்கி கொள்ளவே முடியல. எந்த தாயாலும் குழந்தை நடக்க முடியாதுன்றதை தாங்கி கொள்ள முடியாது. அந்த குழந்தையும் அழுதுகிட்டே வரா, கண்ணெல்லாம் தண்ணியாக இருக்குது, வீடே சோகமயமாக நடந்திருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அந்த தாய்கிட்ட அந்த குழந்தை வில்மா பேசுகிறா, அம்மா எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, நடக்க முடியாத ஒரு குழந்தை, என்ன ஆசை இருந்தாலும் நிறைவேற்றிடணும், சொல்லுடா வில்மா, என்ன உனக்கு ஆசை? நான் ஓடணுமா அப்படின்னு சொன்னான். ஏம்மா உன்னால் நடக்கவே முடியாதே, நீ ஓடணும்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது சொன்னாம்மா, நான் எங்கே ஓடணும் தெரியுமா, நம்ம தெருவில் இல்லை, நான் ஒலிம்பிக்கில் ஓடணும் அப்படின்னு சொன்னான். பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசை. இந்த ஆசை ஒரு சாதாரண ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிற ஒரு தரிசனம். அது எப்பொழுதுமே நம்ம சக்திக்கும், நம்மளுடைய சூழ்நிலைக்கும், நம்மளுடைய வாய்ப்பு வசதிகளுக்கும் மேலே தான் இருக்கும். சில நேரம் நம்மளை பார்க்குறவங்க, உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் முயற்சி பண்ணுறேன்னு கேட்பாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிற அந்த காரியம், ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிற காரியம், நீங்கள் பார்க்குற தரிசனத்தை வேறு யாருமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆவிக்குரிய காரியம், வேறு யாருக்கும் அது புரியாது. ஆனால் நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருங்க. அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி கனவு கண்டு கொண்டே இருங்க. அதே மாதிரி வில்மா கனவு கண்டாங்க. கனவோடு நிறுத்தலை,
டெய்லி அதை குறித்து அம்மா கிட்ட பேசினாங்க, நச்சரிச்சாங்க. ஐ வாண்ட் டு டூ திஸ். அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. விபரீதமான ஒரு ஆசையாக இருக்கிறதே. டாக்டர் முத்திரை குத்தி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஷி வாண்ட்ஸ் டு ரன் அண்ட் ஒலிம்பிக். ஹவு திஸ் வில் ஹேப்பன்? ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனாங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம், கூட்டிகிட்டு வாங்க. முதல் தடவை காலை பிடிச்சி இழுத்து அவங்கள இதெல்லாம் பண்ணும்போது பயங்கரமான வலி வில்மாக்கு. அன்னைக்கு ஒரு வாட்டி ஃபிசியோதெரப்பி போயிட்டு வந்தாலே அவ்வளோ வேதனை, ராத்திரி ஃபுல்லாக தூங்க முடியாது, நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பல வருடங்களுக்கு அப்புறம் 12வது வயதில் முதலாவது அவள் ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன ஓட்டப்பந்தயத்தில் அவள் ஓட ஆரம்பித்தா. அதிலே பல முறை விழுந்தா. எல்லாரும் சிரிச்சாங்க. இவ ஒலிம்பிக்ஸில் ஓடணுமா? இவளுக்கான ஆசையை பாரு, தேவையா இந்த ஆசை? ஆனால் வில்மா விடவே இல்லை. ராத்திரி பகலாக அதுக்கு உழைத்தாங்க. அதாவது ஆண்டவர் ஒரு கனவு கொடுத்தா அந்த கனவு தானாக நிறைவேறாதுங்க. நம்ம பங்கு வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், சரியா, கிருபை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எப்படியோ ஆண்டவர் பேசுவார், ஒரு வசனம் கொடுப்பாரு. இல்லை யாராவது வில்மாக்கு அவங்க அம்மா சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவளை ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போக, நம்மளுக்கு யாராவது உதவி செய்கிறதுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த கனவை மட்டும், அந்த ஒன்றே என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஜஸ்ட் கீப் ஆன் ஹோல்டிங் இட், டூ இட் டே அண்ட் நைட் கன்சிஸ்டன்ட்லி. ராத்திரி பகலா அவள் வந்து ஓடி 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 அவளுக்கு கோச் வச்சு பழகி, கால் வலி, தைலம் போடுறாங்க, பெயின் கில்லர் போடுறாங்க. ஆனால் ஓடுறதை மட்டும் அவன் நிப்பாட்டவே இல்லைங்க. ஒலிம்பிக்கில் ஓடினாங்க. அவங்க தான் முதல் அமெரிக்க பெண் 3 தங்க பதக்கங்களை ஒரே ஒலிம்பிக்கில் வாங்கின வில்மா ருடோல்ஃப். 1960ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் விமென்ங்க, அமெரிக்காலேயே முதல் பெண் 3 தங்க பதக்கங்களை வாங்கினவங்க. எதுவுமே பலவீனம் கிடையாதுங்க. நம்ம மனசுக்குள்ளே தான் நிறைய நேரம் நம்ம பலவீனத்தை வச்சுருக்கோம். நம்ம கையோ காலோ கண்ணோ மூக்கோ எதுவுமே பலவீனமாகாது. மற்றவங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்மளை பலவீனப்படுத்தாது. உங்கள் மனதுக்குள்ள அந்த தைரியம் இருந்தால் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வில்மா ருடோல்ஃப் நல்ல ஆண்டவரை நேசித்த ஒரு மகள். அவங்க அத்தாய் பயங்கரமான ஒரு விசுவாசி. சேர்ந்து இணைந்து ஜெபித்தாங்க, ஆண்டவரை பலப்படுத்துங்க. என் கால்களால் டாக்டர் சொன்னது நிமித்தமாக மெடிக்கலாக ஓட முடியாது, ஆனால் நீங்கள் பலப்படுத்தும் போது என் மனதில் அந்த தைரியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் பார்க்குற ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கத்தை வாங்குறத மற்றவங்க பார்க்கலன்னா எனக்கு கவலை இல்லை, ஆனால் கரெக்டாக அதே மாதிரி வாங்கினாங்க. இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் மனதில் வைத்திருக்கிறதையும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு இருங்க, ஜெபிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வில்மாக்கு நீர் உதவி செய்த தேவன், அவளை பலப்படுத்தி அப்பா ஆண்டவரே அந்த ஓட்டப்பந்தயத்தில் 3 தங்க பதக்கங்களை வாங்க உதவி செய்த தேவன், எங்களுக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரிகள் அப்பா என்ன வாஞ்சியோடு கத்தத்தந்த தரிசனத்தோடு இருக்காங்களோ, ஏதோ ஒரு காரியத்தை தொடங்கிட்டு பாதியில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன், தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மனதளவில் தைரியத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி அதற்கு வேண்டிய கிருபைகள், ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து மனதில் இருக்கிற பயத்தை எடுத்து போட்டு அப்பா அதை சாதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் எனக்காக ஜெபிங்கள் என்று ஆண்டவரே வேண்டிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனைகள் உள்ள பெண்கள் உண்டு அப்பா, நீங்கள் அதை கண்ணீரெல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பெண்கள் உண்டு அப்போ, நல்ல திருமண காரியங்களை செய்து தாங்க. வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்க பெண்கள் இருப்பாங்க அப்பா, நல்ல வேலை கிருபைகளை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க தகப்பனே. பரிசுத்தமாய் எங்கள் வாலிப பெண் பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க. சாதிக்கிற பிள்ளைகளாய் மாற நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.